ஒன்றிய அரசு பாஜக அரசு மாவோயிஸ்ட் தோழர்கள் மீது நடத்துகின்ற கொலை வெறியை நிறுத்திடு ஆபரேஷன் காகர் திட்டத்தை நிறுத்திடு நீதி விசாரணை நடத்திடு போலி என்கவுண்டர் மீது நீதி விசாரணை நடத்திடு இந்திய நாட்டின் வளங்களை பெரும் முதலாளிகளுக்கு தாரை வார்க்க பன்னாட்டு நிறுவனங்களுக்கு அள்ளி கொடுக்க ஆதிவாசி மக்களை அழித்தொழிக்காதே போராட்டம் இது போராட்டம் உரிமைக்கான போராட்டம் ஒன்றிய அரசு அமித்ஷாவே கொலை வெறி பிடித்த ஒன்றிய அரசு நிறுத்திவிடு ஆபரேஷன் காகர் திட்டத்தை நிறுத்திவிடு ஆதிவாசி மக்களை மாவோயிஸ்ட் தோழர்களை அழித்தொழிக்கும் நடவடிக்கையை நிறுத்திவிடு கம்யூனிஸ்டுகள் போராட்டம் விடுதலை சிறுத்தைகள் போராட்டம் வெல்லட்டும் நாட்டின் வளங்களை கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு பன்னாட்டு முதலாளிகளுக்கு அள்ளி கொடுக்க ஆதிவாசி மக்களை அழித்தொழிப்பதா கண்டிக்கின்றோம் நீதி விசாரணை நடத்திடு என்கவுண்டர் மீது நீதி விசாரணை நடத்திவிடு உரிமைக்கான போராட்டம் வெல்லட்டும் ஒன்றிய மோடி அரசு ஆபரேஷன் கதர் என்கிற பெயரிலே உள்நாட்டு மக்கள் மீது மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை கொடுத்திருக்கிறது. இந்த போர், இந்த யுத்தம் எதற்காக நடைபெறுகிறது என்பது இங்கு கூறியிருக்கிற தோழர்களுக்கெல்லாம் நன்றாக தெரிந்ததுதான். எனவே இந்தியாவிலே சத்தீஸ்கர் மாநிலம் கிட்டத்தட்ட அந்த மலைகளிலும் காடுகளிலும் கனிம வளங்கள் கூட்டி கிடக்கிறது. மிக சிறப்பு வாய்ந்த ஒரு மாநிலம் சத்தீஸ்கர் மாநிலம். எனவே அந்த மாநிலத்தில் இருக்கிற இந்த கனிம வளங்களை அதானிக்கும் அம்பானிக்கும் கார்பரேட் முதலாளிகளுக்கும் தாரை வார்ப்பதற்கு ஒன்றிய மோடி அரசு எத்தனைக்கிற போதெல்லாம் அங்கிருக்கிற பூர்வகுடி மக்களான ஆதிவாசிகளும் அந்த காடுகளிலே அவர்களோடு துணையாக இருக்கிற மாவோயிஸ்டுகளும் மிகப்பெரிய எதிர்ப்பாக இருக்கிறார்கள். இதற்கு முடிவு கட்ட வேண்டும் என்று சொல்லுவார் ஆபரேஷன் கதர் என்கிற பெயரிலே ஒரு யுத்தத்தை அந்த மக்கள் மீதும் மாவோயிஸ்டுகள் மீதும் இந்த பாசிச அரசு நடத்தி கொண்டிருக்கிறது. இந்தியாவிலேயே இரும்பு தாது 38% கிடைக்கிற மாநிலம் சத்தீஸ்கர் மாநிலம். அலுமினியம் 20% அங்குதான் கிடைக்கிறது. நிலக்கரி 17% அங்குதான் கிடைக்கிறது. லித்தியம் அங்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இன்னும் அரிய வகை கனிமங்கள் எல்லாம் அந்த சத்தீஸ்கர் காடுகளிலே சத்தீஸ்கரில் இருக்கிறது என்று அதை கண்டறிவதற்கான டெண்டர் எல்லாம் விடப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு அழகான பசுமையான அந்த காடுகள் இன்றைக்கு இந்த பாசிச மோடி அரசுடைய நர வேட்டையால் ரத்த வாடை வீசிக்கொண்டிருக்கிறது. எனவே இப்ப நாம் இதில் குறிப்பான சில விஷயங்களை மட்டும் பார்க்கலாம் என்று எண்ணுகிறோம். இந்த மோடி அரசு இந்த ஆபரேஷன் கதர் என்கிற பெயரிலே இந்த யுத்தத்தை தொடுத்திருக்கிறது. குறிப்பாக இந்த 3 ஆண்டுகளில் இவர்கள் பொறுப்பேற்ற பிறகு 2023 கிட்டத்தட்ட 23 பேர் அந்த பதவியில் படுகொலை செய்யப்பட்டதாக ஒரு விவரம் சொல்லுகிறது. இது முன்னப்பின்னர் இருக்கலாம். 2024 கிட்டத்தட்ட 235க்கு மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். இப்பொழுது இந்த ஆண்டில் 140க்கு மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். கடந்த மே 1ஆம் தேதி மாவோயிஸ்டுடைய பொதுச் செயலாளர்
பசவராஜ் உள்ளிட்ட 28 பேர் படுகொலை செய்யப்பட்டதாக ஒரு விவரம் சொல்லுகிறது அவரோடு சேர்த்து. எனவே அவர் படுகொலை செய்யப்பட்டார். அவரோடு படுகொலை செய்யப்பட்ட போது இருந்தவர்கள் 34 பேர் கூட இருந்ததாக ஒரு தகவல் சொல்லுகிறது. அவர்களும் சொல்லுகிற செய்தி. அதுல 28 பேர் படுகொலை செய்யப்பட்டால் தொடர் பொதுச் செயலாளரை தவிர்த்து 7 பேர் அந்த அதிரடிப்படையினுடைய துப்பாக்கி தூட்டாக்களுக்கும் இடையிலே அவர்கள் தப்பி கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் இருக்கிறது. எனவே சிபிஐ மாவோயிஸ்டுடைய பொதுச் செயலாளர் தோழர் பசவராஜ் அவர்களுடைய தாய் ஆந்திரா உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறார். அவருடைய உடலை கேட்டு நீதிமன்றமும் அதற்கு சாதகமான ஒரு தீர்ப்பை வழங்குகிறது. சத்தீஸ்கர் அரசாங்கம் அதற்கு என்ன சொல்கிறது என்று பார்த்தால், போஸ்ட்மார்டம் நடைபெறுகிறது, நடைபெற்று முடிந்த பிறகு அவர்களுக்கு அந்த உடலை ஒப்படைக்கிறோம் என்று ஒப்புக்கொள்கிறது. ஆனால் என்ன நடந்தது என்று சொன்னால், அவர்கள் உரிமை கோராத உடல்கள் என்று உரியவர்களிடத்தில் உடலை ஒப்படைக்காமல் இந்த அரசு எரித்து சாம்பலாக்கிவிட்டது. எனவே இதை உள்துறை அமைச்சர் அமித்ஷா மிக பெருமிதமாக கொண்டாட்ட உணர்வோடு வெளிப்படுத்துகிறார். நக்சலிச ஒழிப்பு நடவடிக்கையில் இது ஒரு மிகப்பெரிய மகத்தான ஒரு மைல்கல் சாதனை என்று சொல்லுகிறார். உடனடியாக ஆமாம் என்று அங்கீகரித்து நரேந்திர மோடி அவர்களும் கூட இது ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றி என்று பிஜேபி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த சமயத்தில் தான் கவலைக்குரிய இன்னொரு செய்தி வருகிறது. கர்நாடக பிஜேபி ஒரு மீம்ஸ் போடுகிறது. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய கையில் ஒரு காலிஃபிளவர் வைத்திருப்பதை போல ஒரு மீம்ஸ். இதுதான் நமக்கு அச்சத்தை தருகிறது, கவலையை தருகிறது, பயத்தை உண்டு கொள்கிறது. இவர்கள் நோக்கம் என்ன என்பதை நாம் யோசிக்க வைக்கிறது. எனவே காலிஃபிளவர் கையில் வைத்திருந்து அவர்கள் போடுகிற அந்த மீம்ஸுடைய அடையாளம் என்னவென்று சொன்னால், 1989 காவலிலே பகல் போரிலே அங்கு நடந்த கலவரத்தின் போது இஸ்லாமியர்களை கொத்து கொத்தாக கொண்டு வைத்தார்கள். 100க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களை கொன்று புதைத்த அந்த இடத்தில் காலிஃபிளவர் பயிர் செய்யப்பட்டிருக்கிறது என்று அந்த கொலையாளிகள் சொன்னார். அதை சிம்பாலிக்காக சொல்லுகிற விதமாக அமித்ஷாவுடைய கையில் காலிஃபிளவரை வைத்து கர்நாடக பிஜேபி ஒரு மீம்ஸ் போடுகிறது. எனவே ஆபரேஷன் கவர் அந்த போராட்டத்தையும் பகல்பூரில் நடந்த இஸ்லாமியர்களுக்கு விரோதமான படுகொலையையும் சுட்டிக்காட்டுகிற விதமாக இந்த மீம்ஸ் வந்திருக்கிறது. எனவே நாட்டு மக்களுக்கு இவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள், எதை அவர்கள் இந்த மக்களுக்கு இதன் மூலமாக பரிசாற்ற விரும்புகிறார்கள் என்று சொன்னால், தோழர்கள் இங்கே பேட்டியில் சொல்லுகிற போதே தோழர் சமூகம் சொன்னார், மாற்று கருத்து இருப்பவர்களை அனைவரையுமே கொன்றொழிப்பது அழித்து வைப்பது என்பது சரியான நடவடிக்கை இல்லை என்று நமது உச்ச நீதிமன்றம் கூட பலமுறை ஒரு விஷயத்தை வலியுறுத்தியிருக்கிறது. ஒரு நாட்டில் ஒரு குறிப்பிட்ட கருத்தை உயர்த்தி பிடிப்பதற்கு உரிமை இருக்கிறது. அது என்ன கருத்து சரியா தப்பா எல்லாம் இருக்கட்டும், ஒரு நாட்டில் ஒரு குறிப்பிட்ட கருத்தை ஒருவர் பின்பற்றுவதற்கு உயர்த்தி பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது ஒரு பெரிய குற்றமல்ல என்ற விஷயத்தை கூட பலமுறை நாம் சொல்லியிருக்கிறோம். எனவே இதனை மாவோயிஸ்டுகளை பொறுத்தவரை இந்த நெருக்கடியில் இருந்து, இந்த சூழலில் இருந்து அவர்கள் எப்படி கடந்து வரப்போகிறார்கள் என்பது அது ஒரு புறம். இன்னொரு புறத்திலே இந்த பின்னடைவுக்கு பிறகு அவர்கள் எப்படி தன்னை ஒருங்கிணைத்துக் கொள்ளப் போகிறார்கள், மீண்டும் அணிதிரட்டிக் கொள்ளப் போகிறார்கள் என்பது அது ஒரு புறம். ஆனால் இந்த சத்தீஸ்கர் பகுதியிலே என்ன இன்னொரு விவரம், சோழமான விவரங்கள் எல்லாம் என்று சொல்லுகிறது என்று சொன்னால், இந்தியாவிலே ராணுவமயமாக்கப்பட்ட பகுதிகளிலே ஒரு பகுதியாக சத்தீஸ்கர் இருக்கிறது. அங்கே 8 சிவிலியன்ஸ், 8 மக்கள் இருந்தால், குடிமக்கள் இருந்தால், ஒரு சிறப்பு படை ஊழியர் அவர்கள் இருக்கிறார். 8க்கு 1. யோசிச்சு பாருங்கள், 8க்கு 1 2 குடும்பங்களுக்கு ஒருவன் துப்பாக்கி இருந்தவன் பக்கத்தில் இருந்தால் அந்த மக்களுடைய வாழ்நிலை என்னவாக இருக்கும்? 8 பேருக்கு ஒருவர் என்ற விதத்தில் அங்கு இருக்கிறது. நாம் ஒரு விதத்திலே பாலஸ்தீனத்துக்கு எதிரான போராட்டங்களை தொடர்ந்து நாம் நடத்திக் கொண்டு பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான அந்த இஸ்ரேலுடைய கொடுமைகளை எதிர்த்து போராடுகிறோம். அங்குதான் கேட்கிறோம் குண்டுமலை பொழிவதை, அங்கிருக்கிற பச்சிலம் குழந்தைகள் கொத்து கொத்தாக கொண்டு குவிக்கப்படுவதை எல்லாம் நாம் அன்றாடம் பார்த்துக் கொண்டு அதற்காக மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்து போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் அங்கேயும் கூட துப்பாக்கி குண்டுகளும் துப்பாக்கி சத்தமும் அங்கே அந்த பகுதியிலே, சத்தீஸ்கர் பகுதியிலே கேட்ட வண்ணம் இருக்கிறது. நான் முன்பே சொன்னதை போல அந்த பசுமையான காடுகள் ரத்தக்கரை மருந்து காடுகளாக இன்னைக்கு இருக்கிறது. 8 பேருக்கு ஒருவர் காவல்துறை இருக்கிறது. ராணுவமயமாக்கப்பட்ட பகுதியாக அந்த பகுதி இன்றைக்கு சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த மக்கள் சுதந்திரமாக அந்த பகுதியிலே வாழ முடியவில்லை. இது போன்ற நிலைமைகள் கூடாது என்பதை 2011 உச்சநீதிமன்றம் சொன்னது. எனவே ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை பின்பற்றுகிற ஒரு நாட்டில் சுற்றி வர குடிமக்களை இது போன்ற ராணுவமயமாக்கப்பட்ட சூழலில் ராணுவத்தை குறித்து வைப்பது நல்லதல்ல. இவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உயர்நீதிமன்றம் உடனடியாக இவர்களை எல்லாம் அப்புறப்படுத்த வேண்டும் என்று 2011 அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தது. ஆனால் இன்னைக்கு என்ன நடைபெறுகிறது? இது அரசியல் சட்டத்துக்கே புறமானது இப்படிப்பட்ட ஒரு நிலைமை. ஆனால் அது எதுவுமே இல்லாமல் எதிர்நாட்டின் மீது போர் தொடுப்பதை போல இங்கு சொந்த நாட்டு மக்கள் மீது
சொந்த நாட்டில் இருப்பவர்கள் மீது ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை கொடுத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த அதிரடிப்படை அல்லது ராணுவ படை சிறப்பதிகார படை என்று போல ஆபரேஷன் தகரில் இருக்கிறவர்களுக்கு இந்த ஒன்றிய அரசு ஒரு விஷயத்தை சொல்லுகிறது. அவர்களை யார் வேண்டுமானாலும் சுட்டுக் கொள்வதற்கு, மாவோயிஸ்டுகளை அதை சார்ந்தவர்களை சுட்டுக் கொள்வதற்கு உரிமம் தருகிறது, அதோடு ஊக்கத்தொகையும் தருகிறது. இதுதான் மிகப்பெரிய கேடு. ஒருவரை சுட்டுக் கொண்டால் 2 லட்சத்திலிருந்து 25 லட்சம் தருவதாக கூறுகிறது என்று சொன்னால், அங்க இருக்கிற அப்பாவி மக்களை கூட, ஆதிவாசிகளை கூட கொன்று குடித்து விட்டு மாவோயிஸ்டுகள் கணக்கு காட்டுகிற ஒரு நிலைமை அங்கு இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான நிலைமை இந்தியாவிலே அரங்கேறிக் கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் தான் இருக்கிற தொலைக்காட்சிகளும் மீடியாவும் பொதுவான ஜனநாயக சக்திகளும் இதற்கு குரல் கொடுப்பதை கொஞ்சம் ஏதோ ஒரு தயக்கம் இருக்கிறது. பாசிச மோடி அரசு எதிர்ப்பவர்கள் எல்லாம், பாசிச மோடி அரசுடைய கொள்கைகளை எதிர்ப்பவர்கள் எல்லாம், இந்திய நாட்டினுடைய இயற்கை வளங்களை, கனிம வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் கூட இது போன்ற நடவடிக்கைகளிலே ஒரு தயக்கம் இருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் வருகிறது, போர் வருகிறது என்று சொன்னால் ஏதோ ஒரு வகையிலே நாம் நாடு இந்த தேசம் என்ற அடிப்படையில் சேர்ந்திருக்க வேண்டிய நிலைமை வருகிறது. எனவே பாசிசம் தன்னுடைய முகமுடியை தேசப்பற்று என்கிற பெயரில் தான் போட்டிக் கொள்ளும், முகமுடியை அணிந்து கொள்ளும். எனவே அந்த அடிப்படையிலே இன்றைக்கு மாவோயிஸ்டுகள், பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள், அவர்கள் ஆயுதம் தாங்கியவர்கள், அடிப்படை நடவடிக்கையில் ஈடுபடுகிறவர்கள், அவர்களுக்கு ஆதரவாக நீங்கள் இருக்கிறீர்களா என்று கேட்பவர்களாக என்று அஞ்சம் இருக்கிறது. நாம் அவர்களுக்கு வக்காலத்து வாங்குவது சரி என்று சொல்வது அதற்கு போகவில்லை. நாடு முழுவதுமே இது போன்ற போராட்டங்கள் பல்வேறு வடிவங்களில் இருக்கிறது. அந்த போராட்டங்கள் பற்றி, அந்த போராட்டங்களை எப்படி நடத்த வேண்டும் என்பதை பற்றி அந்தந்த அமைப்புகள் பரிசீலிக்கட்டும், கடந்து வரட்டும், அது ஒரு புறத்திலே. ஆனால் இந்த நடவடிக்கை என்பது மாவோயிஸ்டுகளை மட்டும் அழித்தொழிப்பதற்கான நடவடிக்கைகள் அல்ல. நாடு முழுவதும் இருக்கிற இந்த தேசப்பற்றாளர்களுக்கு, தேசத்தை நேசிக்கக்கூடியவர்களுக்கு, இந்த மண்ணையும் மக்களையும் இயற்கை வளங்களையும் காடுகளையும் மலைகளையும் பாதுகாக்க வேண்டும் என்று எண்ணுகிறவர்களுக்கெல்லாம் இந்த ஒன்றிய அரசு ஒரு எச்சரிக்கை விடுக்கிறது. இது போன்ற நடவடிக்கைகள் எங்கு நடந்தாலும் அங்கெல்லாம் இது போன்ற நடவடிக்கையை, ஆபரேஷன் ககன் நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என்று இந்த அரசு எச்சரிக்கை பார்க்கிறது. நம்மை போன்றவர்களுடைய குரலை முடக்க பார்க்கிறது, மௌனமாக்க பார்க்கிறது. நிச்சயமாக அது முடியாது என்பதைத்தான் இங்க இருக்கிற இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தை கட்சிகளும் நாம் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். குறிப்பிட்ட நேரத்தில், சரியான நேரத்தில் இங்க இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் சோனியம் அவர்களும், அன்பு தோழர் முத்துரசன் அவர்களும் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து இதற்கு விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் அன்பு தோழர் திருமா அவர்களையும் அழைப்பதற்கு நான் உண்மையிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு தோழர் திருமா அவர்கள் நானும் இடதுசாரிதான் என்று எல்லா இடங்களிலும் சொல்லி வருவார். சொல்லுவது மட்டுமல்ல, இடதுசாரியா எங்களோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே நாங்கள் 4 கட்சிகள் இன்றைக்கு இணைந்திருக்கிறோம். நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்ல விரும்புவது, ஒன்றிய மோடி அரசை, பாசிச அரசை எதிர்க்க வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் எல்லாம், இந்த மண்ணையும் மக்களையும் நேசிப்பவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்த ஆபரேஷன் ககர் நடவடிக்கை மாவோயிஸ்டுகளுக்கு எதிரான நடவடிக்கை என்று சொல்லாமல், சொந்த நாட்டு மக்கள் மீது நடக்கிற யுத்தம், போர், அதை தடுத்து நிறுத்த வேண்டும். அங்கு இருக்கிற ஆதிவாசி மக்களை, பூர்வகுடி மக்களை, இந்த காடுகளை, மலைகளை பாதுகாப்பதற்கு எம்மை போன்றவர்களோடு இணைந்து நின்றுங்கள் என்று இந்த நேரத்தில் சொல்லி, தோழர்கள் சொன்னதை போல கடைசியாக மாவோயிஸ்டுகள் போர் நிறுத்தத்திற்கு அவர்கள் சம்மதம் என்று அறிவித்து விட்டார்கள். சத்தீஸ்கர் அரசு சொல்லுகிறது, ஆயுதத்தை கீழே போட்டு பாதுகாப்பு இளைஞருக்கு வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறது. எனவே ஒரு நாட்டில் ஒருவன் பேச்சுவார்த்தைக்கு வருகிறான் என்று சொல்லுகிற போது அவர்களை அழைத்து பேச என்ன என்று கேட்பதுதான் சரியான நடவடிக்கை. எனவே அவர்களிடத்தில் பேச உடனடியாக இந்த ஆபரேஷன் நடவடிக்கை கைவிடப்பட வேண்டும். அங்கு இருக்கிற மாவோயிஸ்டுகளோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், அரசியல் ரீதியான தீர்வு காண வேண்டும். அங்கு இருக்கிற பூர்வகுடி மக்களுக்கு பாதுகாப்பான அமைதியான வாழ்க்கையை இந்த அரசு உத்தரவாதம் செய்ய வேண்டும். தோழர் முத்துரசன் அவர்கள் சொல்வதை போல ஆபரேஷன் ககரில் நடந்த அத்தனை விதமான படுகொலைகளுக்கும் விரிவான ஒரு கண்டிப்பான ஒரு விசாரணை, நீதி விசாரணை நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பின் கீழ் நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் கூட இந்த நேரத்தில் வைக்கிறோம். எனவே நாடு முழுவதும் இருக்கிற மக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்திருப்போம், இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுகிற போராட்டங்களை இணைந்திருப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இன்குலாம் ஜிந்தாபாத். ஒரு நீண்ட தெருவில் ஆயிரக்கணக்கான வீடுகள் நிறைந்திருக்கிற பகுதியில் கடைசியாக இருக்கிற ஒரு வீடு தீப்பற்றி எரிகிறது. கடைகோடியில் இருக்கிற வீட்டுக்கு சொந்தக்காரன், அந்த கடைசியில் அந்த வீடு எரிகிறது, ஆகவே அது குறித்து நமக்கு கவலை இல்லை, நாம் இந்த கடைசியில் இருக்கிறோம் என்று அமைதியாக இருப்பானேயானால், ஒரு வீட்டில் பற்றிய தீ அடுத்த வீடுகளுக்கு பரவி கவலையே இல்லை என்று உட்கார்ந்திருந்த கடைசி வீட்டுக்காரனுடைய வீடும் சேர்ந்துதான் எரியும். ஆகவே இன்றைக்கு நடைபெறக்கூடிய
தமிழகத்தின் தலைநகரான சென்னையில், குறிப்பாக தமிழகம் பல்வேறு பிரச்சனைகளில் ஒரு முன்னோடியான மாநிலம், ஒரு முதன்மையான மாநிலம், எடுத்துக்காட்டாக விளங்குகிற மாநிலம் என்கிற முறையில் இந்த பிரச்சனையிலேயும் அகில இந்திய கட்சிகள் அமைப்புகளின் சார்பில் கண்டன அறிக்கைகள் வெளியிட்ட பொழுதும் கூட ஒரு நேரடி இயக்கமாக இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தின் தலைநகரம் சென்னையிலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெறுகிறது. இங்கே 4 கட்சிகளைச் சேர்ந்த தொண்டர்கள் பெரும் திரளாக பங்கேற்றிருக்கிறார்கள். மிக குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்த நிகழ்வு இது. ஒரு நீண்ட திட்டமிட்டு விரிவாக பிரச்சாரம் செய்து திரட்டினால் இதே போன்று பல்லாயிரக்கணக்கில் நமது அணி கட்சிகளால் திரட்ட முடியும், நிச்சயமாக திரட்ட முடியும். ஒரு குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்து நம்முடைய கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டும், ஒரு நியாயத்தை கேட்க வேண்டும் என்கிற முறையில் குறுகிய காலத்தில் விடுத்த அழைப்பை ஏற்று பெரும் திரளாக பங்கேற்றிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த போராட்டம் என்பது ஒரு மிக மிக முக்கியமான போராட்டம். நாட்டிலே ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய போராட்டம், ஒரு அநியாயம் அக்கிரமத்திற்கு எதிரான போராட்டம், இனப்படுகொலைக்கு எதிரான ஒரு மகத்தான போராட்டம் இந்த போராட்டம். அமித்ஷா சொல்லுகிறார் 2026 மார்ச் 31, இன்னொரு 6-7 மாசம் தான் இருக்கு, அதற்குள்ளாக முற்றிலுமாக மாவோயிஸ்டுகள் அழிக்கப்படுவார்கள், மாவோயிஸ்டுகள் இல்லாத இந்தியாவை உருவாக்க போகிறோம் என்று அமித்ஷா சொல்லுகிறார். அவர் ஒன்றிய உள்துறை அமைச்சர். முதல்ல அவர் உள்துறை அமைச்சராக இருப்பதற்கு தகுதியுடையவரா அல்லது சிறையில் இருக்க வேண்டியவரா என்பது எல்லோருக்கும் தெரியும், அது வேறு விஷயம். அப்படி சொல்லுகிறார், அப்படி கொக்கரிக்கிறார், மாவோயிஸ்டுகளை அழித்து முழித்து விடுவோம் என்று கொக்கரிக்கிறார். ஆசை தம்பி குறிப்பிட்டதை போல மோடி அதை பாராட்டுகிறார். மாவோயிஸ்டுகள் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார், ரகசியமாக அல்ல, பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் அதை ஏற்க மறுத்து ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு சரணாகுங்கள், சரணாகதி அடையுங்கள் என்று திரும்ப திரும்ப ஒன்றிய அரசின் சார்பாக தெரிவிக்கப்பட்டு வருகிறது. அது ஒரு வகையில் சரி என்று கூட ஒரு வாதத்திற்கு ஏற்றுக்கொள்ளலாம். ஆயுதங்களை தவிர்த்துவிட்டு பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்கிற அந்த வாதத்திற்காக ஏற்றுக்கொள்ளலாம். அதை சொல்லுகிற பொழுது அந்த நிபந்தனையை, இது ஒரு நிபந்தனை, ஒரு பேச்சுவார்த்தை நிபந்தனை வச்சுட்டு பேச்சுவார்த்தை நடத்த முடியாது. நிபந்தனை அற்ற முறையில் தான் பேச்சுவார்த்தை நடத்தணும். பேச்சுவார்த்தையில் நீங்க என்ன வேணாலும் பேசலாம், ஆயுதங்களை எடுக்கக்கூடாதுன்னு பேசலாம், தூக்கக்கூடாதுன்னு பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம். ஆனா பேச்சுவார்த்தைக்கு வருவதற்கு முன்னதாகவே நான் சொல்வது நீ கேட்க வேண்டும் என்று நிபந்தனை விதிப்பது என்பது அரசியல் நாகரிகம் அல்ல. இது ஒரு புறம். சரி, அது ஒரு வாதத்திற்கு ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் நான் திரும்ப சொல்லுகிறேன், அது ஜார்க்கண்ட் மாநிலமாக இருக்கட்டும், மகாராஷ்டிரா மாநிலமாக இருக்கட்டும், எந்த மாநிலமாக இருக்கட்டும், வனத்தில் இருக்கக்கூடிய இராணுவத்தை முதலில் நீங்கள் வாபஸ் வாங்குங்கள். வனத்தில் இருக்கிற இராணுவத்தை நீங்கள் வாபஸ் வாங்கிவிட்டால், அங்க இருக்கிற அதிரடிப்படைகளை வாபஸ் வாங்கிவிட்டால் அடுத்ததாக இந்த நிபந்தனை குறித்து பரிசீலிக்கலாம். அங்க 8 பேருக்கு ஒருத்தரை நிப்பாட்டி இருக்கிறத அங்க ஆசை தம்பி குறிப்பிட்டார். அங்கேயே அவ்வளவு இராணுவமும் அதிரடிப்படையும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. என்ன காரணத்திற்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது? மாவோயிஸ்டுகளை அழிப்பதற்கு அல்ல. இது ஒரு போர்வை. இந்த போர்வையை பயன்படுத்தி வனத்தை உண்மையிலே யார் பாதுகாப்பது? வனத்துறை அதிகாரிகளா? வனத்துறை அதிகாரிகள் வனத்தை பாதுகாக்கவில்லை. தமிழ்நாடு உட்பட சொல்லுகிறேன், எந்த மாநிலத்திலும் வனத்துறையை பாதுகாப்பது வனத்துறை அதிகாரிகள் அல்ல,
மாறாக வனத்தில் அந்த இயற்கையோடு சேர்ந்து வாழுகிற பழங்குடி மக்கள் தான் வனத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். செம்மர கடத்தல் என்று செய்தி வருகிறது, தேக்கு மர கடத்தல் என்று செய்தி வருகிறது. புலிகளை அழித்தார்கள், புலித்தோலை எடுத்தார்கள், யானையை அழித்து தந்தத்தை எடுத்து, இப்படி ஏராளமான செய்திகள் வருகிறது. இப்படி வருகிற செய்திகளில் எந்த செய்திகளையாவது அங்க இருக்கிற பழங்குடி மக்கள் அங்க இருக்கிற மரங்களை அழித்தார்கள், கைது செய்யப்பட்டார்கள் என்று இதுவரையில் ஏதாவது ஒரே ஒரு செய்தி உண்டா? ஒரு செய்தி கூட கிடையாது. வனத்தில் வாழுகிற அந்த பழங்குடி மக்கள் அவர்கள்தான் உண்மையிலேயே இந்த வனத்தை பாதுகாத்துக் கொண்டு இருக்கிறார்கள். அங்க இருக்கிற மரங்களை மட்டுமல்ல, வளங்களை மட்டுமல்ல, உயிர் வாழுகிற அனைத்து இனங்களையும் பாதுகாத்துக் கொண்டு இருப்பவர்கள், பாதுகாப்பாக இருப்பவர்கள், வனத்துக்கு பாதுகாப்பாக இருப்பவர்கள் பழங்குடி மக்கள் தான் நாடு முழுவதும். அந்த பழங்குடி மக்கள் யாருக்கு இடையூறாக இருக்கிறார்கள்? கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு எதிராக இருக்கிறார்கள். அவர்கள் சூறையாட முயற்சிக்கிறார்கள். அங்க இருக்கிற மரங்களை சூறையாட முயற்சிக்கிறார்கள், மற்ற உயிரினங்களை சூறையாட முயற்சிக்கிறார்கள். அதை தடுத்து நிறுத்தி வனத்தையும் வனத்தில் வாழுகிற உயிர்களையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் பழங்குடி மக்கள் தான், ஆதிவாசி மக்கள் தான் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு ஆதரவாக நக்சலைட்டுகள் இருக்கிறார்கள், மாவோயிஸ்டுகள் இருக்கிறார்கள், வேறு பலர் இருக்கிறார்கள், பலரும் இருக்கிறார்கள். பழங்குடி சங்கங்கள் இப்படி பல்வேறு அமைப்புகள் இருக்கிறது. ஆக இந்த பாதுகாப்பு அரணாக விளங்கக்கூடியவர்களை அழித்தால்தான் பழங்குடி மக்களை அதிலிருந்து அப்புறப்படுத்த முடியும் என்கிற நோக்கத்தோடு, உள்நோக்கத்தோடு மாவோயிஸ்டுகளுக்கு எதிராக நாங்கள் ஒரு யுத்தத்தை நடத்துகிறோம், அவர்களை அழிக்கிறோம். அவர்கள் நாட்டிற்கு ஆபத்தானவர்கள். நாட்டிற்கு உண்மையிலே ஆபத்தானவர்கள் யாரு? நம்முடைய நாட்டிற்கு, இந்தியாவிற்கு, 140 கோடி மக்கள் வாழுகிற இந்த நாட்டிற்கு பேர் ஆபத்தானவர்கள், ஆபத்தல்ல பேர் ஆபத்தானவர்கள் யார் என்று சொன்னால் RSS தான் பேராபத்தான இயக்கம். அதனுடைய குட்டியாக விளங்குகிற, அதனுடைய அரசியல் பிரிவாக விளங்குகிற பாரதிய ஜனதா கட்சி இந்த நாட்டிற்கு ஆபத்து. ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி இந்த நாட்டிற்கு ஆபத்து. நம்முடைய நாட்டு மக்களை பொறுத்தமட்டில் தேசபக்தி மிக்கவர்கள். தேசத்திற்கு இடையூறு என்று சொன்னால், ஆபத்து என்று சொன்னால் அதை ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள். அது நேரு பிரதமராக இருந்த காலத்திலும் பார்த்திருக்கிறோம், சாஸ்திரி அவர்கள் பிரதமராக இருந்த காலத்திலும் பார்த்திருக்கிறோம், அதே போல இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த பொழுதும் பார்த்திருக்கிறோம், வாஜ்பாய் பிரதமராக இருந்த காலத்திலும் பார்த்திருக்கிறோம், இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம், இப்பொழுது இருக்கிற ஆட்சியிலும் பார்க்கிறோம். தேசத்திற்கு ஒரு பிரச்சனை, தேசத்திற்கு எதிராக அந்நிய நாட்டை சேர்ந்தவர்கள் ஏதாவது ஒரு கேடு விளைவிப்பார்களானால் அந்த கேட்டிற்கு எதிராக நாட்டு மக்கள் ஒன்றுபட்டு குரல் கொடுப்பார்கள், ஒன்றுபட்டு போர் புரிவார்கள். அந்த ஆக உன்னதமான அந்த தேசபக்தி உணர்வை தங்களது அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளுகிற அற்பத்தனமான கூட்டம் தான் இன்றைக்கு ஒன்றியத்தில் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருக்கிறது. பகல்பூர் சம்பவத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அது நடந்து பல வாரங்கள், மாதங்கள் கடந்து விட்டது. எதிர்த்தாக்குதல் நடத்தி வெற்றி பெற்று விட்டோம் என்று கம்பீரமாக அதை பற்றி தான் திரும்ப திரும்ப பேசிக் கொண்டிருக்கிறார்கள், நாள்தோறும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் கேட்க விரும்புவது, அந்நிய நாட்டைச் சேர்ந்த பயிற்சி பெற்ற பயங்கரவாதிகள் நமது நாட்டு எல்லைக்குள் ஊடுருவி 26 பேரை கொண்டிருக்கிறார்கள். அப்படி கொன்றதை நாடு ஏற்கவில்லை. இங்க இருக்கிற கட்சிகள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த நாடு ஏற்கவில்லை. ஆனா எப்படி ஊடுருவனா? நம்முடைய உளவு பிரிவு என்ன ஆனது? எல்லை பாதுகாப்பு படை என்ன ஆனது? அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? இன்று வரை அதற்கு விளக்கம் இல்லை. சரி, அப்படி தாக்கியவர்கள் எத்தனை பேர்? யார் யார் தாக்கினார்கள்? அவருடைய பெயர் என்ன? அவர்களை அடையாளம் கண்டு விட்டார்களா? அவர்கள் கைது செய்யப்பட்டார்களா அல்லது கொல்லப்பட்டார்களா என்பதற்கான எந்த விளக்கமும் இல்லை, இதுவரையில் இல்லை.
அதே மாதிரி அவர்கள் தாக்குதலுக்கு பிறகு பதில் தாக்குதல் என்கிற பொழுது அந்த பதில் தாக்குதல் குறித்து முன்கூட்டியே பாகிஸ்தானுக்கு தெரிவிக்கப்பட்டது என்று ஒரு கடுமையான விமர்சனம் வந்தது. அதற்கு எந்த பதிலும் இல்லை. பிறகு நீண்ட இடைவெளிக்கு பிறகு வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லுகிறார், தாக்கிய பிறகு நாங்கள் தகவல் தெரிவித்தோம் பாகிஸ்தானுக்கு. தாக்கிய பிறகு நீங்க தகவல் தெரிவிக்கிறீங்க? நம்ம நாட்டுல எங்க தாக்கணுங்கிறது நம்ம நாட்டுக்கு தெரியும், நம்முடைய ராணுவத்திற்கு தெரியும், நம்முடைய உறவு பிரிவுக்கு தெரியும், நாட்டு மக்களுக்கு தெரியும். தாக்கிய பிறகு நீங்கள் தகவல் தெரிவிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன் அந்த அவசியமான சூழல் ஏற்பட்டது? அதே போல நமக்கு என்ன சேதம் ஏற்பட்டது என்று சொன்னால் நமக்கு சேதமே இல்லை. பாகிஸ்தானுக்குத்தான் கடுமையான சேதம். அந்த சேதத்தில் இருந்து அவர்கள் விடுபடுவதற்கு 4 ஆண்டுகள் ஆகலாம் அல்லது 5 ஆண்டுகள் ஆகலாம் என்று அமித்ஷா சொல்லுகிறார். ஆனால் நம்முடைய முப்படை தளபதி சிங்கப்பூர்ல போய் சொல்றாரு, நமக்கு முதல்ல சேதம் ஏற்பட்டு போய்விட்டது, அதற்கு பிறகு நாங்கள் சுதாகரித்துக் கொண்டு பிறகு நாங்கள் தாக்குதல் நடத்தினோம். எந்த உண்மைகளும் வெளிவருவது இல்லை. அதே போல்தான் இந்த பிரச்சனையிலேயும் நீங்கள் யாரை கொண்டீர்கள் என்பது யாருக்கு தெரியும்? அது 27 பேர் அல்ல, பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அங்கே திரும்ப கேட்டாரு, இது வரைக்கும் எவ்வளவு பேரை தான் கொண்டிருப்பாங்க எனக்கு தெரியல, மொத்தமாக எத்தனை பேரை கொன்று குவித்தார்கள் தெரியாது. வெறும் மாவோயிஸ்டுகளை மட்டும் இவர்கள் கொல்லவில்லை, மாறாக பழங்குடி மக்களையும் சேர்த்து கொன்று குவித்து வருகிறார்கள். அப்படின்னா மாற்று கருத்துக்கு இந்தியாவில் இடம் இல்லை. இப்பொழுது இருக்கிற ஆட்சியில் நீங்கள் மாற்று கருத்து சொன்னால் பாஜக என்ன சொல்லுகிறதோ, அமித்ஷா என்ன சொல்லுகிறாரோ, அல்லது மோடி என்ன சொல்லுகிறாரோ, அல்லது RSS என்ன சொல்லுகிறதோ அதற்கு நாம் கை தூக்க வேண்டும், ஆம் என ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், மாற்று கருத்தை முன்மொழிந்தால், மாற்று கருத்தை பேசினால், மாற்று கருத்தை பத்திரிகையில் எழுதினால், புத்தகமாக எழுதினால் அவர்கள் கொல்லப்படுவார்கள். ஏற்கனவே பல பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. பெண் பத்திரிகையாளர் உட்பட 4 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் அது குறித்து ஒரு முழு விசாரணையும் கிடையாது, முழு நடவடிக்கையும் கிடையாது. ஆனால் ஒருவரை போல்தான் மற்ற எல்லோரும் கொல்லப்பட்டார்கள் என்கிற செய்தி மட்டும்தான் வந்ததை தவிர, ஏன் கொண்டார்கள், எதற்காக கொண்டார்கள், கொண்டவர்கள் யார் என்பது குறித்து எந்த விளக்கமும் இல்லை. கௌரி லங்கேஷ் படுகொலை செய்யப்பட்டார், அதிலே கைது செய்யப்பட்டவர்கள் ஜாமீனில் வருகிறார்கள். அப்படி ஜாமீனில் வருபவர்களை வரவேற்று, மேலதாளம் முழங்க வரவேற்று, சால்வை அணிவித்து, மால்வை அணிவித்து கொண்டாடிய கும்பல் எந்த கும்பல் என்பது நாட்டிற்கு தெரியும். RSS கும்பல், பஜ்ரங் தள் கும்பல் தான் அப்படிப்பட்ட ஒரு விழாவையே நடத்தினார். ஆகவே இங்க மாற்று கருத்துக்கு இடமில்லை என்கிற முறையில் மிக மோசமான ஒரு அறிவுறுக்கத்தக்க நடவடிக்கையை, உயிரை பழிவாங்குவது, கொன்று குவிப்பது என்ற மிக மிக அற்பத்தனமான அயோக்கியத்தனமான நடவடிக்கையை ஒன்றிய அரசாங்கம் மேற்கொண்டு இருக்கிறது. இந்த நடவடிக்கை நிறுத்தப்பட வேண்டும். நடவடிக்கை நிறுத்திவிட்டு பேச்சுவார்த்தைக்கு தயார் என்கிற அந்த குழுவோடு, சம்பந்தப்பட்டவரோடு அழைத்து பேச வேண்டும். அது மட்டுமல்ல, அறிக்கையிலே குறிப்பிட்டிருப்பதை போல இது குறித்து ஒரு விரிவான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும். ஒரு விரிவான விசாரணை மேற்கொண்டால் உண்மை என்ன என்பது வெளியில் வரும். இல்லைன்னா உண்மை வெளிவராது. உண்மை தெரியணும்ல, எதற்காக நடைபெறுகிறது, என்ன காரணத்திற்காக நடைபெறுகிறது, இதுவரையில் இறந்தவர்கள், கொல்லப்பட்டவர்கள் எத்தனை பேர், கொன்றவர்கள் யார் என்கிற முழு விவரமும் நாட்டிற்கு தெரிய வேண்டும். அதிகாரத்தில், ஆட்சியில் இருக்கலாம், இன்றைக்கு இருக்கலாம், இது நிலையானது அல்ல, இது நீடித்ததும் அல்ல. பாஜக அரசாங்கம் மேற்கொள்வது அல்லது RSS மேற்கொள்வது, ஆட்சியாளர்கள் மேற்கொள்வது என்பது, இன்றைக்கு மாவோயிஸ்டுகள் கொல்லப்படுகிறார்கள், அவர்கள் ஆயுதம் தாங்கி போராடுகிறார்கள், நாட்டுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறார்கள், ஆகவே அவர்கள் அளிக்கப்படுகிறார்கள் என்று அதற்கு ஒரு நியாயம் கற்பிக்கப்படலாம். இந்த நியாயம் அவர்களோடு நிற்கப் போவது இல்லை, நிச்சயமாக உறுதியாக நிற்கப் போவது இல்லை. இந்த ஆட்சி தொடருமேயானால் அடுத்தடுத்து ஒவ்வொரு அரசியல் கட்சியாக கணக்கு பார்க்கப்படும், ஒவ்வொரு அரசியல் கட்சியாக கணக்கு பார்க்கப்படும். அதுக்கு எந்த கட்சியும் விதிவிலக்காக இருக்க முடியாது. காரணம், அவர்கள் ஒரு முடிவோடு இருக்கிறார்கள். தங்களது கட்சி மட்டுமே இருக்க வேண்டும்,
தங்களது ஆட்சி மட்டுமே நடைபெற வேண்டும். வேறு மாற்று கருத்து, மாற்று கட்சி என்பது கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள். அதற்கு ஏற்பதான் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அது ஒரே நாடு ஒரே தேர்தல், அது ஒரே நாடு ஒரே மொழி என்று ஒவ்வொன்றாக தங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை, அந்த வாய்ப்பை, சட்டபூர்வமான வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு சட்டபூர்வமாக இவைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்குள்ள முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். ஆகவே மாவோயிஸ்டுகளை தாக்குகிறார்கள். அது குறித்து நமக்கென்ன, அவர்கள் தேர்ந்தெடுத்த பாதை தவறான பாதை, ஆகவே அரசு இப்படி நடவடிக்கை எடுக்கிறது என்று அதற்கு ஒரு நியாயத்தை கற்பிப்பதற்கு முயற்சிக்குமேயானால் பல பேர் அப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சில பத்திரிகைகள் அப்படி தலையங்கங்கள் எழுதுகிறது. இன்றைக்கு கூட தலையங்கம் வந்திருக்கிறது, நியாயப்படுத்தி வந்திருக்கிறது. பல வார பத்திரிகைகள் எழுதுகிறது, இது நியாயப்படுத்தாதீர்கள், நாளைக்கு இது உங்களுக்கும் இது வரும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஆகவே இந்த நடவடிக்கையை நிறுத்துவது மட்டுமல்ல, பேச்சுவார்த்தை நடத்துவது மட்டுமல்ல, விரிவான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும். ஒரு விரிவான விசாரணை மேற்கொள்ளப்பட்டால் உண்மை என்ன என்பது வெளி உலகத்திற்கு தெரியும், நாட்டு மக்களுக்கு தெரியும். அதை செய்வதற்கு பாஜக தயாரா என்கிற கேள்வியை இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாம் முன்வைக்க விரும்புகிறோம். ஒரு ஜனநாயகத்தின் நம்பிக்கை உள்ள கட்சியாக இருக்குமேயானால் பாஜக இதற்கு ஒப்புக்கொள்வார்கள். ஆனால் அவர்களுக்கு ஜனநாயகத்தில் நம்பிக்கை கிடையாது. அவர்களுக்கு சர்வதிகாரத்தில் தான் நம்பிக்கை உண்டு, பாசிச கொள்கையில் தான் நம்பிக்கை உண்டு. இந்த பாசிசம் என்று நான் யாரையும் பயமுறுத்தவில்லை. பாசிசம் ஒரு கட்டத்தில் அது தலைதூக்கி நிற்கும், மற்றவர்கள் எல்லோரையும் அழிக்கும். கடைசியாக வேறு யாரும் அழிக்க வேண்டியதில்லை, தன்னைத்தானே அழித்துக் கொள்ளும், தற்கொலை செய்து கொண்டு சாவார்கள். மோடிக்கு அப்படி நிலைமை வரக்கூடாதுன்றதான் நம்முடைய கவலை. ஏன்னா 140 கோடி மக்கள் வாழுகிற நாடு இந்த நாடு. ஆனானப்பட்ட ஹிட்லரு பெரிய பாசிச கொள்கை தான் பின்பற்றினான். உலகம் என்னுடைய கையில் தான் இருக்க வேண்டும் என்று விரும்பினான். கடைசியாக முடிவு என்னானது? முடிவு எப்படி முடிந்தது? வரலாறு எப்படி தீர்ப்பளித்தது? அவனுடைய குழந்தையை அவனே கொன்றான், அவனது மனைவியை அவனே கொன்றான், கடைசியாக தன்னைத்தானே துப்பாக்கால் சுட்டுக் கொண்டு தற்கொலை செய்து கொண்டான். இதுதான் பாசிசத்தின் முடிவாக இருக்கும். அப்படியான முடிவு யாருக்கும் வரக்கூடாது. அது நம்ம நாட்டில் வரக்கூடாது. 140 கோடி மக்கள் வாழுகிற ஒரு ஜனநாயக நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு அநாகரிகம், இப்படிப்பட்ட ஒரு அசிங்கமான அரசியல் நடந்துவிடக் கூடாது என்பதுதான் நம்முடைய கவலை. ஆகிய பாயசத்தை கண்டு பயப்படுகிறோம். சில பேர் சொல்லுவான் பாசிசமும் பாயசம் ஒண்ணுங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பான். அது அவனுக்கு தெரிஞ்ச அரசியல் அவன் பேசுறான். அதை போய் நம்ம குறை சொல்லுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. அது வேற விஷயம். பாசியத்தை எதிர்கொள்வோம், பாசியத்தை நாங்கள் முறியடிப்போம். அதனால் என்ன விளைவுகள் ஏற்பட்டாலும் அந்த விளைவுகள் குறித்து கவலைப்படாத கூட்டம்தான் இங்கே கூடியிருக்கிறது என்பதை தெரிவித்து, இந்த குறுகிய கால ஏற்பாட்டில் மிக பெரும் எண்ணிக்கையில் திரளாக பங்கு கொண்ட தோழர்கள், சகோதர அமைப்புகளை சார்ந்த நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம். இந்திய ஒன்றிய அரசு, பாஜக அரசு ஆட்சி பொறுப்பேற்பதற்கு முன்பிருந்தே பாரதிய ஜனதா கட்சியும் RSSம் முன்வைத்த முழக்கங்களை இப்போது நடைமுறைப்படுத்தி வருகிறது. காங்கிரஸ் இல்லாத பாரதம், கம்யூனிஸ்டுகள் இல்லாத பாரதம், தமிழ்நாட்டுக்கு வந்தால் கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு என்று அவர்கள் பேசி வருவதை, எழுதி வருவதை நாம் அறிவோம். தேர்தல் களத்திலே காங்கிரஸ் கட்சி அவர்களுக்கு பெரிய சவாலாக இருக்கிறது. கருத்தியல் களத்தில் கம்யூனிஸ்டுகள், தேர்தலில் பங்கேற்கிற கம்யூனிஸ்டுகள் தேர்தல் பாதை வேண்டாம் என்று மக்களோடு களத்தில் நிற்கிற கம்யூனிஸ்டுகள் எல்லோரும் அவரின் பார்வையில் ஒன்றுதான், கருத்தியல் பகை. ஆகவே ஒட்டுமொத்தமாக கம்யூனிஸ்டுகள் இல்லாத பாரதம், அது RSSன் கொள்கை நிலைப்பாடுகளில் ஒன்று. அந்த அடிப்படையில் தான் அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள் என்பதை நாம் அறிவோம்.
அதிலே ஒரு நடவடிக்கை தான் மத்திய இந்திய பகுதிகள் என்று சொல்லப்படக்கூடிய சென்ட்ரல் இந்தியா பிராவின்சஸ், சத்தீஸ்கர் மட்டுமல்ல, அதை ஒட்டியுள்ள மாநிலங்கள் ஜார்க்கண்ட், ஒடிசா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா வரையில், ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, இதையெல்லாம் அவர்கள் ரெட் காரிடார் என்று சொல்லுகிறார்கள். கம்யூனிஸ்டுகள் பரவி இருக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால் உட்பட கம்யூனிஸ்டுகள் பரவி இருக்கக்கூடிய நிலப்பரப்பு, அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத மார்க்சியம், லெனினியம், மாவோயிசம் என்கிற கொள்கைகள் பரவி வருகிற மாநிலங்கள், தேர்தல் அரசியலில் ஈடுபடுகிற கம்யூனிஸ்ட் கட்சிகளை தாண்டி தேர்தல் அரசியல் வேண்டாம் என்று மக்களோடு நின்று போராடி கொண்டிருக்கிற மாவோயிஸ்டுகளை இன்றைக்கு தனிமைப்படுத்தி அவர்களை அழித்தொழிக்கும் நடவடிக்கையை பாசிச ஒன்றிய அரசு தீவிரமாக களமிறங்கியிருக்கிறது. ஆகவே ஒரு தொடர் நடவடிக்கையாக அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். அதற்கான பின்னணி காரணங்களை தலைவர்கள் இங்கே எடுத்துரைத்தார்கள். குறிப்பாக சத்தீஸ்கர் மற்றும் ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களில் இயற்கை வளங்களின் மீது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பார்வை இருக்கிறது, குறி இருக்கிறது. அதற்காக ஏற்கனவே பல ஒப்பந்தங்களை மக்களோடு அவர்கள் போட்டிருக்கிறார்கள். ஆனாலும் அவற்றை அவர்களால் நடைமுறைப்படுத்த முடியவில்லை. பழங்குடி மக்களின் போராட்டங்கள் நாளுக்கு நாள் வலுக்கின்றன. கார்ப்பரேட் நிறுவனங்களை உள்ளே அனுமதிக்க மாட்டோம் என்று எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். பன்னாட்டு நிறுவனங்களை எதிர்க்கிறார்கள். பழங்குடி மக்களுக்கு இந்த எதிர்ப்புக்கான களத்தில் உற்ற துணையாக இருப்பவர்கள் மாவோயிஸ்டுகள் என்பதை அவர்கள் நன்கு அறிவார்கள். மாவோயிஸ்டுகளை அழைத்தால்தான் பழங்குடி மக்களை ஒடுக்க முடியும், அவர்களை அந்த நிலப்பரப்பிலிருந்து முற்றாக வெளியேற்ற முடியும் என்று நம்புகிற பாசிச பாஜக அரசு வெளிப்படையாக அறிவித்து 2026 மார்ச் 31க்குள் நக்சலிசம் இல்லாத இந்தியாவை, மாவோயிஸ்டுகள் இல்லாத இந்தியாவை உருவாக்கி காட்டுவோம் என்று அறிவித்து இந்த ஆபரேஷன் காதர் என்ற நடவடிக்கையை, ராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். சிபிஐ எம்எல் மாவோயிஸ்ட் அதனுடைய பொதுச் செயலாளர் கேசவராவ் என்கிற பசவராஜ் அண்மையிலே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவரோடு எண்ணற்ற பல முக்கிய பொறுப்பாளர்கள் அழித்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மட்டுமின்றி பன்னாட்டு நிறுவனங்களின் சுரண்டலை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிற பழங்குடி மக்களின் பெண்கள் உட்பட நூற்றுக்கணக்கானவர்கள் அழித்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நாராயண்பூர் பகுதி, பஸ்தர் பகுதி என்று குறிப்பாக அந்த பகுதிகளில் இந்த இனப்படுகொலை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அயல் நாட்டின் மீது படையெடுப்பது போல் படையெடுத்து சென்றிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான துருப்புகளை இறக்கி இருக்கிறார்கள். அதாவது படை வீரர்களை, துணை ராணுவம், ராணுவம் படை வீரர்களை இறக்கி இருக்கிறார்கள். 200க்கும் மேற்பட்ட ராணுவ முகாம்களை அமைத்திருக்கிறார்கள், மிலிட்டரி கேம்ப்ஸ். ஆளில்லாத ட்ரோன்கள், வானத்திலே பறந்து செல்லுகிற ட்ரோன் கேமரா நாம் பார்க்கிறோம் அல்லவா, அந்த மாதிரி வெடிமருந்து நிரப்பிய அல்லது வெடிகுண்டுகள், ஷெல்கள் போன்றவற்றை தாங்கிய ட்ரோன்களை அனுப்பி கண்காணிப்பு செய்து அந்த மலைப்பகுதியில் தாக்குதலை நடத்தி
படுகொலையை அரங்கேற்றி வருகிறார்கள். வழக்கம் போல என்கவுண்டர் என்கிறார்கள். இது என்கவுண்டர் என்று சொல்லுவதற்கு இடமே இல்லை. மாவோயிஸ்டுகள் ஏற்கனவே நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று பலமுறை வெளிப்படையாக அதிகாரபூர்வமாக அறிவித்து விட்டார்கள். ஆனால் இவர்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லை. உள்நாட்டில் பூர்வீக குடிகளின் மீது அவர்களுக்கு துணையாக இருக்கிற மாவோயிஸ்டுகள் மீது சட்டத்துக்கு புறம்பான நடவடிக்கையை மிக கடுமையாக ஈடுபட்டு அழித்தொழிப்பு நடவடிக்கையை அரங்கேற்றி வருகிறது மோடி அரசு. மாவோயிஸ்டுகளின் கருத்துகளில் குறிப்பாக அழித்தொழிப்பு நடவடிக்கை என்ற அனிகிலேஷன், அதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்றும், ஆயுதம் தாங்கிய அவர்களின் நம்பிக்கை, ஆயுதம் தாங்கிய போராட்டம் என்கிற நம்பிக்கை, அதன் மீதும் எனக்கு உடன்பாடு இல்லை என்று இடதுசாரி இயக்கங்கள் வெளிப்படையாக அறிவித்தாலும் அவர்கள் மீதான ஒடுக்குமுறையை வேடிக்கை பார்க்க முடியாது. அது சட்டப்படியானது அல்ல, அது முறைப்படியானது அல்ல. அதிலே மாவோயிஸ்டுகள் மட்டுமின்றி பொதுமக்களும் கொடூரமாக படுகொலை செய்யப்படுகிறார்கள். எனவே ஆபரேஷன் காவிரி என்று சொல்லப்படுகிற ராணுவ நடவடிக்கையை, ஒடுக்குமுறையை, படுகொலையை உடனே கைவிட வேண்டும் என்பது நம்முடைய முதன்மையான கோரிக்கை. அதன் பிறகு அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். படுகொலை செய்யப்பட்டவர்கள் உடனே அவரவர் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்க வேண்டும். மாவோயிஸ்ட் தலைவர்கள் மட்டுமின்றி அங்கே சமூக ஆர்வலர்கள், மனித உரிமை ஆர்வலர்கள், மக்களுக்கு துணையாக நின்று களமாடி வருகிறார்கள். அத்தகைய ஜனநாயக சக்திகளோடும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். அவருடைய முக்கியமான கோரிக்கை, இயற்கை வளங்களின் மீது நடத்தப்படுகிற தாக்குதலை நிறுத்த வேண்டும். கனிம வளங்களை குறிவைத்து நகர்த்துகிற காய்கள் பழங்குடி மக்களுக்கான வாழ்வாதாரங்களை அழித்து வைத்துவிடும். எனவே அந்த வாழ்வாதாரங்களை பாதுகாக்க வேண்டும் என்பது அடுத்த முக்கியமான கோரிக்கை. பேச்சுவார்த்தை நடத்துவது இவர்களுக்கு என்ன சிக்கல்? மாவோயிஸ்டுகள் மக்கள் விரோதிகள் அல்ல. அவர்களின் நம்பிக்கையில் நமக்கு மாறுபட்ட கருத்து இருக்கலாம். ஆயுதம் தாங்கிய புரட்சி என்பது நமக்கு மாறுபட்ட கருத்து இருக்கலாம். ஆனால் அவர்கள் மக்களுக்கானவர்கள். அவர்கள் மக்கள் விரோதிகள் அல்ல, தேச விரோதிகள் அல்ல. ஒன்றுபட்ட இந்தியாவில் ஒரு புரட்சிகர ஜனநாயகத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பது அவர்களின் நோக்கம். தேர்தல் பாதையில் நம்பிக்கை இல்லை. ஆகவே தேர்தலில் நாங்கள் பங்கேற்கவில்லை, நாடாளுமன்ற ஜனநாயகத்தை நாங்கள் ஏற்கவில்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த நாடு பிளவுபட வேண்டும் என்று பேசவில்லை. இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிரானவர்கள் இல்லை, இந்திய மக்களின் ஒற்றுமைக்கு எதிரானவர்கள் இல்லை. ஆகவே அவர்கள் எப்படி மக்கள் விரோதிகளாகிவிட முடியும்? அவர்கள் எப்படி தேச விரோதிகளாகிவிட முடியும்? அவர்களை அழித்தொழிக்க வேண்டும் என்பது எந்த வகையிலே ஏற்புடையதாக இருக்க முடியும், நியாயப்படுத்த முடியும்? பேச்சுவார்த்தைக்கு தயார் என்கிற போது அவர்களிடம் இந்த கோரிக்கையை வைக்கலாம். அரசு ஆயுதங்களை கீழே போடுங்கள், உங்கள் கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்றுகிறோம், உங்கள் வாழ்வாதாரங்களை நாங்கள் பாதுகாக்கிறோம், பழங்குடி மக்களின் வாழ்வாதார உரிமைகள் தானே உங்களுக்கு முதன்மையானவை, அந்த வாழ்வாதார உரிமைகளை பாதுகாக்கும் பொறுப்பு எங்களுக்கும் இருக்கிறது என்று ஏன் இந்த அரசு உண்மையிலேயே ஒரு ஜனநாயக அரசாக இருந்தால் ஏன் சொல்லக்கூடாது?
ஆனால் அவர்கள் புரட்சிகர சிந்தனை உள்ளவர்களே, ஜனநாயக சிந்தனை உள்ளவர்களே, அழித்தொழிக்க வேண்டும் என்பதை ஒரு நிலைப்பாடாக கொண்டிருக்கிறார்கள், கொள்கை நிலைப்பாடாக கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் மாவோயிஸ்ட் என்று தன்னை அறிவித்துக் கொள்ளாத பல சிந்தனையாளர்களை கௌரி லங்கேஷ், நரேந்திர பால், நரேந்திர தபோல்கர் போன்ற எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள், பேராசிரியர் கல்பொர்க்கி, இவர்கள் எல்லாம் எந்த மாவோயிஸ்ட் இயக்கத்தில் இருந்தார்கள், எந்த காடுகளில் பதுங்கியிருந்தார்கள், எங்கே ஆயுத பயிற்சி பெற்றார்கள், அவர்கள் இல்லத்தில் ஏதேனும் ஆயுதங்களை பதுக்கி வைத்திருந்தார்களா, ஏன் இவர்கள் வீடு தேடி சென்று படுகொலை செய்தார்கள்? ஏனென்றால் அவர்கள் சனாதனத்தை தோலுரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். RSS உள்ளிட்ட சங்பரிவார்களின் முகத்திரையை கிழிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். புரட்சிகர சிந்தனையை, மார்க்சியத்தை, லெனினியத்தை, மாவோயிசத்தை மக்களிடையே பரப்பக்கூடிய ஆற்றலாளர்களாக இருக்கிறார்கள். இதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சத்தீஸ்கர் காடுகளிலே பதுங்கியிருப்பவர்கள் ஆயுதம் தாங்கி இருக்கிறார்கள். எனவே அதை சொல்லி நீங்கள் வேட்டையாடுகிறீர்கள். நரேந்திர தபோல்கர் கையில் என்ன ஆயுதம் இருந்தது? கௌரி லங்கேஷ் கையில் என்ன ஆயுதம் இருந்தது? அவர்கள் எங்கே போய் பயிற்சி பெற்றிருந்தார்கள்? எந்த இடத்திலே வெடிமருந்து வீசினார்கள், வெடிக்குண்டுகளை வீசினார்கள்? தோழர்களே, சங்பரிவார்களால் புரட்சிகர அரசியலை ஏற்றுக்கொள்ள முடியாது. சனாதன சமூக கட்டமைப்பை, அதன் அடிப்படையை மாற்றி அமைக்க வேண்டும் என்று பேசுவதையே அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவேதான் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தையே எதிராக பார்க்கிறார்கள். இந்திய அரசமைப்பு சட்டத்தை அவர்கள் எதிராக பார்க்கிறார்கள் என்பதுதான் நாம் உணர வேண்டிய உண்மை. காங்கிரஸ் அவர்கள் எதிர்த்தாலும், கம்யூனிஸ்டுகளை எதிர்த்தாலும், திராவிட கட்சிகளை எதிர்த்தாலும், உண்மையில் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தை தான் முற்றாக அழித்து வைக்க வேண்டும் என்று செயல் திட்டம் தீட்டி செயல்பட்டு வருகிறார்கள். நாம் அரசமைப்பு சட்டத்தை நம்புவதால் இந்த ஆபரேஷன் காகர் கூடாது என்கிறோம். அவர்கள் அரசமைப்பு சட்டத்தை ஒரு பொருட்டாக மதிக்காததால் அவர்களின் நடவடிக்கை சரி என்று முன்னோக்கி போய்கொண்டே இருக்கிறார்கள். அரசமைப்பு சட்டம் மாற்று கருத்துக்களுக்கு சுதந்திரம் அளிக்கிறது, எதிர்கருத்துக்களுக்கு சுதந்திரம் தருகிறது. மக்களிடையே எந்த கருத்தையும் பரப்பலாம் என்கிற பரப்புரை உரிமையை தருகிறது. மூட நம்பிக்கைகளை பரப்புவதற்கும் அரசமைப்பு சட்டம் அனுமதிக்கிறது. பொய்பிரான கதைகளை பேசுவதற்கும் அரசமைப்பு சட்டம், புள்ளி சூன்யம் போன்றவற்றை பேசுவதற்கும் அரசமைப்பு சட்டம் சுதந்திரத்தை தருகிறது. இது தனிமனித உரிமை, அவர்களின் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் அரசு தலையிடக்கூடாது என்பதுதான் செக்குலரிசம். அந்த மதச்சார்பின்மையின் மீது அவர்களுக்கு உடன்பாடு இல்லை. அதுதான் பிரச்சனை. தேர்தல் அரசியலை தாண்டி மதச்சார்பின்மைக்காக அனைத்து இழப்புகளையும் தாங்கிக் கொண்டு களத்தில் இருப்பவர்கள் இடதுசாரிகள் என்பது நாடறிந்த உண்மை. எந்த சூழலிலும் அந்த நிலைப்பாட்டில் சமரசம் செய்து கொள்ளாதவர்கள் இடதுசாரிகள். வரும்போது அண்ணன் முத்தரசன் அவர்கள் பேசிக் கொண்டே வந்தார். அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பரும் இல்லை என்று சொல்வார்கள். அப்படி நாம் எப்படி சொல்ல முடியும்? பாஜக நம்முடைய நிரந்தர எதிரி, அதை நாம் சொல்லித்தானே ஆக வேண்டும் என்று சொன்னார். அதைத்தான் விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் களத்தில் இருந்து கொண்டு எந்த காலத்திலும் பிஜேபியோடு நாங்கள் நிறைவேற்றிக் கொள்ள மாட்டோம், பிஜேபி இருக்கிற அணியில் நிறைவேற்றிக் கொள்ள மாட்டோம் என்று சொல்லுகிறோம். ஏனென்றால் மதச்சார்பின்மையின் மீது நமக்கு இருக்கிற உடன்பாடுதான், புரிதல் தான், நம்பிக்கை தான்.
அந்த மதச்சார்பின்மையை உயிர் மூச்சு கோட்பாடாக கொண்டிருக்கிற அரசமைப்பு சட்டத்தின் மீது நாம் கொண்டிருக்கிற மதிப்புதான் அதற்கு காரணம். ஆனால் அவர்களுக்கு மதச்சார்பின்மையை தகர்க்க வேண்டும் என்பதுதான் முதன்மையான நிலைப்பாடு. ஆகவே அவர்களால் இடதுசாரிகளை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தேர்தல் களத்தில் நிற்கிற இடதுசாரிகளாக இருந்தாலும், ஆயுதம் தாங்கிய புரட்சியை நம்புகிற இடதுசாரிகளாக இருந்தாலும் அவர்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள சம்பரிவார்களால் முடியாது. இந்த அடிப்படையை புரிந்து கொண்டுதான் இந்தியா முழுவதும் இடதுசாரி ஜனநாயக சக்திகள் ஓரணியில் திரள வேண்டும் என்கிற வேட்கையை நாம் வெளிப்படுத்துகிறோம். விடுதலை சிறுத்தைகள் அந்த புரிதலோடு தான் இந்த களத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு கைகோர்த்து நாங்கள் இருக்கிறோம். அடுத்த கட்டமாக நாம் இதை நோக்கி இன்னும் வேகமாக முன்னோக்கி நகர வேண்டியிருக்கிறது. இந்த அடையாள ஆர்ப்பாட்டம் போதாது, அவர்களை அம்பலப்படுத்த வேண்டும். இந்த ஆபரேஷன் காதர் என்பது எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாத ஒரு நடவடிக்கை. நக்சல்வாதிகள் மக்கள் விரோதிகள் அல்ல, நக்சல்வாதிகள் மக்களின் தோழர்கள் தான். நக்சல்வாதிகள் மீது ஒரு விருப்ப அரசியலை இங்கு அவர்கள் தொடர்ந்து விதைக்க பார்க்கிறார்கள். அவர்கள் உழைக்கும் மக்களுக்கு, பாட்டாளி வர்க்கத்திற்கு துணை வைக்கக்கூடியவர்கள். ஆயுதம் ஏந்திருப்பதால் உங்களுக்கு அவர்கள் மீது வெறுப்பு இருக்கலாம். ஆனால் அவர்கள் கைகளில் ஏந்திருக்கிற ஆயுதம் தான் பழங்குடி மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது, பட்டியல் சமூகத்தினருக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. பட்டியல் சமூகத்தினருக்கும் பழங்குடி மக்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கிறவர்களை நீங்கள் அழித்தொழிக்கிறீர்கள் என்றால் அதை எப்படி எங்களால் அமைதியாக வேடிக்கை பார்க்க முடியும்? அந்த கருத்திலே உடன்பாடு உண்டா இல்லையா என்பது வேறு, அந்த நடைமுறையிலே உடன்பாடு உண்டா இல்லையா என்பது வேறு. அது மாவோயிஸ்டுகளோடு நாங்கள் பேசிக்கொள்ள வேண்டிய கருத்து, உரையாடல் நடத்த வேண்டிய ஒரு களம் அது. ஆனால் அவர்கள் மக்களுக்காகத்தான் களத்தில் இருக்கிறார்கள் என்பதிலே எங்களுக்கு எல்முனையும் ஐயமில்லை. அதை ஒருபோதும் நாங்கள் மாற்றிக்கொள்ளவும் மாட்டோம். மக்களுக்காக நிற்கிறார்கள், மக்களுக்காக போராடுகிறார்கள், மக்களுக்காக காடுகளில் பதுங்கி வாழ்கிறார்கள், மக்களுக்காக தியாகம் செய்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை அழித்தொழிக்கும் இந்த ஆபரேஷன் காதர் என்ற நடவடிக்கையை இந்திய ஒன்றிய அரசு உடனடியாக கைவிட வேண்டும். போராடி கொண்டிருக்கிற அந்த போராளிகளோடு, முக்கியமான அமைப்புகளின் தலைவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பதை மீண்டும் ஒருமுறை வலியுறுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒன்றிய பிஜேபி அரசால் நடத்தப்படுகிற கொலைகளை கண்டித்து இங்கே நடைபெறுகிற கண்டன ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டு உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர், பாராளுமன்ற உறுப்பினர், பெரும் மதிப்புக்குரிய தோழர் தொல் திருமாவளவன் அவர்களே, இன்றைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் மதிப்புக்குரிய தோழர் முத்தரசன் அவர்களே, இன்றைய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் விடுதலை கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் பழ ஆசை தம்பி அவர்களே, திரளாக இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய தோழர்களே, நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கண்ணுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 2005ஆம் ஆண்டு இடதுசாரிகள் ஆதரவோடு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஒன்றிய அரசாங்கம் ஆட்சியில் இருந்தபோதுதான் வன உரிமை சட்டம் 2006 என்பது நிறைவேற்றப்பட்டது. இந்திய வரலாற்றில் முதல் முறையாக காடு மக்களுக்கு சொந்தம் என்று சொன்ன முதல் சட்டம் இந்த வன உரிமை சட்டம் 2006. ஆகவே இப்போது காடு மக்களுக்கு சொந்தம் என்று சொன்ன அந்த சட்டத்திற்கு விரோதமாக காடுகளையும், காடுகளில் உள்ள கனிம வளங்களையும் கார்ப்பரேட்டுகளுக்கு தாரை வார்ப்பதற்கு இந்த சட்டம் தடையாக இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய ஆதிவாசி மக்கள் தடையாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த சட்டத்தையும் மாற்ற வேண்டும். இதற்கு தடையாக இருக்கிற ஆதிவாசி மக்களையும் மலைகளில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும். அப்போதுதான் அங்கே இருக்கக்கூடிய வளங்களை தன்னுடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கும் தாரை வார்க்க முடியும் என்கிற தொலைநோக்கு திட்டத்தோடுதான் சத்தீஸ்கர் மாநிலத்தில் இத்தகைய படுகொலைகளை
இந்திய ராணுவத்தினுடைய துணையோடு ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த படுகொலைகளை கண்டித்துத்தான் இன்றைக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாம் அனைவரும் சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே தலைவர்கள் எல்லாம் குறிப்பிடுவதைப் போல இதுவரை எத்தனை பேர் கொலை செய்யப்பட்டார்கள் என்பதற்கான எந்த விதமான கணக்கு வழக்கும் கிடையாது. மே 22 ஒரே நாளில் 27 பேர் படுகொலை செய்யப்பட்டதாக செய்தி. அதற்கு முன்பாக எவ்வளவு பேர் கொல்லப்பட்டார்கள், 22 பிறகு இந்த 10 நாட்களில் எவ்வளவு பேர் கொல்லப்பட்டார்கள் என்கிற செய்திகள் எல்லாம் இந்திய அரசாங்கத்தை மீறி வெளியே வருமா என்பது கூட இனிமேல் தெரியாது. ஆகவே ஒரு தொடர்ச்சியாக அழித்தொழிப்பு என்கிற நடவடிக்கையில் இந்திய ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் ராணுவத்தின் மூலமாக ஒரு கொடூரமான கொலையை தொடர்ச்சியாக அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த மாவோயிஸ்டுகளை அழித்தொழிப்பது என்கிற பெயரிலே தான் அங்கே இருக்கிற ஆதிவாசி மக்களும் அழித்தொழிக்கப்படுகிறார்கள். ஆகவே இந்த அழித்தொழிப்புக்கு எதிராகத்தான் நாம் அனைவரும் இங்கே ஒன்று நின்று கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த படுகொலைகள் சம்பந்தமாக வெளிப்படையான சுதந்திரமான ஒரு நீதி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்பது இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக ஒன்றிய அரசாங்கத்துக்கு நாம் வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கை. ஏற்கனவே தலைவர்கள் எல்லாம் குறிப்பிட்டதைப் போல உடனடியாக அந்த அழித்தொழிப்பு நடவடிக்கைகள் என்பது நிறுத்தப்பட வேண்டும், நீதி விசாரணைக்கு உத்தரவிடப்பட வேண்டும். அங்கே வாழக்கூடிய மக்கள் அமைதியாக வாழ்வதற்கு ஆன சூழலை ஒன்றிய அரசாங்கம் ஏற்படுத்த வேண்டும். ஆனால் அவர்கள் இந்த 22 படுகொலைகளுக்கு பிறகு அமித்ஷாவினுடைய அறிக்கை என்பதெல்லாம் அறிவதை பார்த்தால் ஏற்கனவே தலைவர்கள் குறிப்பிட்டதைப் போல அனைவரையும் அழித்தொழிக்காமல் நாங்கள் வெளியேற மாட்டோம் என்கிற ஒரு கொடூரமான பாசிச நோக்கத்தோடு தான் அவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆகவே எப்ப ஒருபோதும் அங்கே இருக்கக்கூடிய ஆதிவாசி மக்கள், அங்கே இருக்கிற ஆதிவாசி மக்கள் மட்டுமல்ல, இந்திய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மலைகளில் வசிக்கக்கூடிய ஆதிவாசி மக்கள் தங்களுடைய மலைகளை விட்டு வனங்களை விட்டு அவர்கள் ஒருபோது வெளியேற மாட்டார்கள். எத்தனை கொலைகார நடவடிக்கைகள் நீங்க எடுத்தாலும், எவ்வளவு அடக்குமுறைகளை ஏவினாலும், ஒடுக்குமுறைகளை நடத்தினாலும் ஆதிவாசி மக்கள் தங்களுடைய மண்ணை விட்டு ஒருபோது வெளியேற மாட்டார்கள் என்பதுதான் இதுவரைக்கும் இந்திய நாட்டுடைய வரலாறு. எத்தனையோ தாக்குதல்கள், ஒடுக்குமுறைகள், இது போன்ற ராணுவ நடவடிக்கைகள் எத்தனையோ நடைபெற்றிருக்கிறது. ஆனால் மக்கள் யாரும் மண்ணை விட்டு இதுவரை வெளியேறவில்லை, வெளியேற்ற முடியவில்லை என்பதுதான் வரலாறு. ஆகவே இந்த வரலாற்றை இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் காடு மக்களுக்கு சொந்தம் என்பதுதான் நீங்கள் சட்டம் கொண்டு வராதற்கு முன்பாகவே காடு என்னுடையது, காடு எங்களுடையது என்கிற உணர்வோடு தான் மக்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு அந்த மாநில பிரச்சனை என்னவென்றால் சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஏராளமான கனிம வளங்கள் இருக்கிறது, நிலக்கரி இருக்கிறது, உயர்தரமான இரும்பு தாது என்பது இருக்கிறது, தகரம் என்பது இருக்கிறது, பாக்சைட் என்பது இருக்கிறது. இந்த மாதிரியான பல வகையான மார்பிள்ஸ் என்பது அங்கே ஏராளமாக இருக்கிறது, வைரம் என்பது இருக்கிறது. இப்படி கனிம வளங்கள் குவிந்திருப்பதுதான் ஆட்சியாளர்களுடைய கண்ணை உறுத்திக் கொண்டிருக்கிறது. இவ்வளவு வளங்களை மண்ணுக்குள் புதைத்து வைத்துக் கொண்டு இந்த ஆதிவாசி மக்கள் நம்மளை அனுபவிக்க விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற அந்த நோக்கத்தோடுதான் இத்தகைய வெறித்தனமான நடவடிக்கையிலே அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு எதிராக இப்படி இயற்கை வளங்களை, கனிம வளங்களை தனியார்களுக்கு தாரை வார்ப்பது என்பது ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்தினுடைய கொள்கை. இங்கு அழித்தொழிப்பு நடவடிக்கை நடக்கிறது என்பது உண்மைதான். ஆனால் மற்ற பல மாநிலங்களிலேயும் இத்தகைய இயற்கை வளங்களை, கனிம வளங்களை தனியாருக்கு தாரை வார்க்கிற நடவடிக்கை ஏற்கனவே அவர்கள் தொடங்கி நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சத்தீஸ்கர் மாநிலத்திலும் ஏற்கனவே 4 சுரங்கங்களை தனியாருக்கு விட்டுவிட்டார்கள். இப்போது சமீபத்தில் ஏலமிட்டு 4 சுரங்கங்களை தனியாருக்கு ஏலமிட்டிருக்கிறார்கள். இத்தனை நடவடிக்கைகளுக்கு மத்தியிலேயும் ஏலமிடுகிற நடவடிக்கை அவர்கள் நிறுத்தவில்லை. ஆகவே நோக்கம் எல்லாம் இந்த செல்வங்களை தனியாருக்கு தாரை வார்ப்பதன் மூலமாக தன்னுடைய நண்பர்களை, பெரும்பொருளாளிகளை பாதுகாப்பது, அதற்காக எவ்வளவு பேரை வேண்டுமானாலும் கொண்டொழிக்கலாம் என்கிற மிக மோசமான நடவடிக்கையை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். இதற்கு எதிராகத்தான் நாம் அனைவரும் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த அழித்தொழிப்பு என்பதற்கு பதிலாக ஏற்கனவே தோழர் திருமாவளவன் குறிப்பிட்டதைப் போல பிஜேபி அரசுக்கு எதிராக யார் பேசினாலும் அவர்களை ஏதாவது ஒரு முத்திரை குத்தி அர்பன் நக்சல்கள் என்கிற பெயரிலே தான்
அவர் பட்டியலிட்ட சிந்தனையாளர்கள் எல்லாம் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் அல்லது கொல்லப்பட்டார்கள். நம்முடைய தமிழ்நாட்டைச் சேர்ந்த சேன் சுவாமி அவர்கள் சிறையிலே சித்திரவதை செய்யப்பட்டு குடிப்பதற்கான அந்த அந்த குழாய் கூட கொடுக்கப்படாமல் சேன்சாமி அவர்கள் இறந்து போனதெல்லாம் நமக்கு தெரியும். அவர் பார்க்கின்சன் நோயால் பாதிக்கப்பட்டு நடமாடவே முடியாமல் இருந்த ஒருவரை தன் கையால் தன்னுடைய கிளாஸிலே தண்ணீரை கூட எடுத்துக் கொடுக்க முடியாத அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்த ஒருவரை அர்பன் நக்சல் என்று சொல்லி கைது செய்யப்பட்டு சித்திரவதை செய்து கொல்லப்பட்டதெல்லாம் நமக்கு தெரியும். ஆகவே அவர்களை பொறுத்தவரை ஆயுதம் வைத்திருக்கிறார்களா இல்லையா என்பதெல்லாம் பிரச்சனை அல்ல. அவர்களுடைய கொள்கைக்கு எதிராக யார் எதிர் பேசினாலும் அவர்கள் ஏதாவது ஒன்றை சொல்லி அவர்களை அழித்தொழிப்பது என்பதைத்தான் பிஜேபி வாடிக்கையாக வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கு இவையெல்லாம் உதாரணங்கள். ஆகவே இத்தகைய மனித விரோத மனிதர்களை படுகொலை செய்யக்கூடிய ஒரு கொலைகார அரசாங்கத்தை நாம் எப்படி அனுமதிக்க முடியும்? ஒரு ஜனநாயக நாட்டில் நம்ம நாட்டுக்கென்று ஒரு அரசியல் அமைப்பு சட்டம் இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு விரோதமாக ஆளுகிறவர்களே நடந்து கொள்கிற போது அதற்கு எதிராக அரசியல் சாசனத்தின் மீது நம்பிக்கை உள்ள, ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள அனைத்து பகுதி மக்களும் ஒன்று திரள வேண்டியது அவசியம். அந்த அடிப்படையிலே தான் முதல் கட்டமாக இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களை நாம் முன்வைத்திருக்கிறோம். உச்ச நீதிமன்றத்துடைய மேற்பார்வையில் வெளிப்படையான சுதந்திரமான ஒரு நீதி விசாரணைக்கு ஒன்றிய அரசாங்கம் உத்தரவிட வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். உடனடியாக அங்கு நடக்கக்கூடிய ஆயுதம் தாங்கிய தாக்குதல் என்பது, அந்த கொடூரமான தாக்குதல் என்பது நிறுத்தப்பட வேண்டும். அங்கே மக்கள், சிவில் சமூகம், குறிப்பாக ஆதிவாசி மக்கள் அமைதியாக வாழ்வதற்கான சூழ்நிலையை ஒன்றிய அரசாங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துறை தோழர்களுக்கும் இங்கே பங்கேற்றிருக்கிற அனைத்து கட்சிகளின் சார்பிலும் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். வணக்கம்.